மக்களோட ஹெல்த் சரி பண்றதுக்காக ஹெல்ப் பண்ணி அதுல இருந்து எப்படி ஏர்னிங் பண்றது, இல்ல ஏதாவது இந்த மாதிரி ஒரு பிசினஸோ 100% ப்ராஃபிட்டா இருந்து அதுல 0% லாஸா இருந்து கம்மியான குறைவான இன்வெஸ்ட்மெண்ட்டா இருந்தா அது எப்படி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோல நான் எதை பத்தி பேச போறேன்னா, ஃபார் எவர் லிவிங் பிசினஸ் எப்படி வேலை பண்ண போறது, நீங்க என்னோட ஜாயின் பண்ணி இந்த பிசினஸ்ல எப்படி லாங் டைம் உங்களோட பிசினஸை வந்து நீங்க பில்ட் பண்ண போறீங்கிறத இந்த வீடியோல நம்ம பேச போறோம். ஸோ ஹலோ எவ்ரிவன், என்னோட பேரு பாலன். நான் ஃபார் எவர் பிசினஸ் கன்சல்டன்ட். அது மட்டும் இல்லை, நான் ஆன்லைன் பிசினஸ் அனலிஸ்ட் கூட. ஸோ இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸோ என்னன்னா, சில பேருக்கு என்னோட இந்த வீடியோ பார்த்து அவங்களோட ப்ராப்ளம்ஸோ இல்லைன்னா அவங்களுக்கு இருக்கிற டவுட்டோ வந்து கிளியர் ஆகும் கடைசி வரைக்கும். ஸோ லெட் ஸ்டார்ட். நான் இந்த வீடியோ வந்து இங்க இருந்து ஸ்டார்ட் பண்றேன். ஒரு டிபிக்கலான கம்பெனிக்கு வந்து ஒரு டிபிக்கலான ஒரு ப்ராடக்ட்ஸ், இப்போ அந்த ப்ராடக்ட்ஸை ப்ரொமோட் பண்றதுக்கு அந்த கம்பெனி வந்து ஒரு கோடிக்கணக்கான ஒரு இன்வெஸ்ட் வந்து ஒரு செலவு பண்ணிடுறாங்க. எப்படின்னா, ஒரு கம்பெனி அந்த ப்ராடக்ட்டை வந்து ப்ரொமோட் பண்றதுக்கு கோடி கணக்கில் செலவு பண்ணிடுறாங்க. எதுக்காக? அவங்க மக்களுக்கு வந்து தெரியணும், அவங்களோட மக்களுக்கு வந்து எஜுகேட் பண்ணணும். ஏன்னா அவங்க மக்கள் வரைக்கும் இந்த அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி அந்த ப்ரொமோட் பண்ணாதான் அவங்களோட சரக்கு வந்து விற்கணும். அதுதான் கம்பெனியோட ஒரே ஒரு மோட்டிவ். எப்படின்னா, அவங்களுக்கு வந்து அவங்களோட ப்ராடக்ட் விற்கணும். அதனால அவங்களோட ப்ராடக்ட் மார்க்கெட்டிங் பட்ஜெட்காக அவ்வளோ கோடி செலவு பண்ணி அவங்க மக்களுக்கு வந்து எஜுகேட் பண்ணி அவங்களை வந்து தெரியப்படுத்துறாங்க. அதனால அவங்க மக்கள் வந்து அந்த மாதிரி மக்களை அட்ராக்ட் பண்றாங்க யார் அவங்களோட ப்ராடக்ட் வாங்க வராங்களோ. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இப்போ அடுத்து வந்து ஃபார் எவர் லிவிங் ப்ராடக்ட்ஸை பற்றி பேசுகிறோம். ஃபார் எவர் லிவிங் ப்ராடக்ட்ஸ் வந்து ஒரு இந்த கம்பெனி எல்லா கம்பெனியும் எப்படி வந்து மார்க்கெட்டிங் ப்ரொமோஷனுக்காக வேலை பண்றாங்களோ அந்த மாதிரி வேலை பண்ணாம இவங்க வந்து ஒரு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் டிஸ்ட்ரிபியூட்டர் மாடல், ஒரு பேஸ் ரூலான இந்த கம்பெனி வந்து இந்த சிஸ்டம் வந்து யூஸ் பண்றாங்க. எப்படின்னா, இது ஒரு பிரைவேட் கம்பெனினால இவங்களுக்கான ஒரு ப்ராடக்ட் இருக்கு, அதுதான் ஹெல்த் அண்ட் வெல்னஸ் ப்ராடக்ட்ஸ். இந்த ப்ராடக்ட்ஸ் வந்து எப்படின்னா, அவங்க மக்களுக்கு மக்கள் வரைக்கும் அவங்களோட ப்ராடக்ட் போய் சேரணும்னா அவங்க வந்து நெட்வொர்க் மார்க்கெட்டிங் டிஸ்ட்ரிபியூஷன் மாடலுக்கு யூஸ் பண்றாங்க. எதுக்காகனா, அவங்க ப்ராடக்ட் ஒரு மார்க்கெட்டிங் வந்து ஹைக் ஆகணும், அவங்களோட மார்க்கெட்டிங் பண்ணி மக்கள்கிட்ட வந்து போய் சேரணுங்கிறதுக்காக அவங்க வந்து நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கை யூஸ் பண்றாங்க. இப்போ நீங்களும் நானும் இந்த பிசினஸ்ல ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் ஆகி இந்த கம்பெனி ஃபார் எவர் லிவிங் ப்ராடக்ட்ஸோட ரீச்சை வந்து ஹைக் பண்றோம். அந்த ரீச்சை மட்டும் ஹைக் பண்றது இல்லாம நம்ம இந்த ஃபார் எவர் லிவிங் ப்ராடக்ட்ஸை ஹைக் பண்ணி அவங்களோட ப்ராடக்ட்ஸை வந்து ரீச் பண்ணி அதுல இருந்து நம்ம வந்து ஏர்னிங் பண்றோம். இப்போ இந்த பிசினஸ்ல நம்ம நம்மளோட ரோல் என்ன? இப்போ வந்து இந்த பிசினஸ்ல நம்ம வந்து ஜாயின் பண்ணோம்னா நம்ம வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் ஆயிரும். இந்த டிஸ்ட்ரிபியூட்டர் ஆனதுக்கு அப்புறம் நம்மளுக்கான வேலை வந்து ரெண்டே வேலை தான். அதாவது, நீங்க ஒரு கஸ்டமர், ஒரு ப்ராடக்ட் ரீட்டைலிங் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் ரீட்டைலிங் பண்ணணும்னா நீங்க வந்து ஒரு கஸ்டமர், உங்களுக்கான ஒரு ஜென்வன் கஸ்டமர்கிட்ட வந்து நீங்க ப்ராடக்ட் வந்து ரீட்டைல் பண்ணணும் ஆஸ் அ டைரக்ட் செல்லிங்கா. யாரும் வந்து தேர்ட் பார்ட்டி இன்வால்வ் இல்லாம, யாரோட உதவி இல்லாம நீங்களே உங்க உதவியால, உங்களோட முயற்சியால, உங்களோட உழைப்பால நீங்க வந்து உங்களோட ஜென்வன் கஸ்டமரை வந்து ப்ராடக்ட் ரீட்டைலிங் பண்ணணும். யாரும் உங்கள்கிட்ட வந்து மாசம் வந்து உங்கள்கிட்ட ப்ராடக்ட் வாங்குறாங்களோ. ஸோ இரண்டாவது, நீங்க வந்து யார் காசு சம்பாதிக்கணும்னு எப்படின்னா, நிறைய பேர் இருப்பாங்க. எப்படின்னா, எனக்கு பணம் சம்பாதிக்கணும்னு ஆசை இருக்கு, ஆன்லைன் பிசினஸ் பண்ணணும். இப்ப நிறைய பேர் வந்து பொம்பளைங்க எல்லாம் வீட்டுல வந்து கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் சும்மாவே இருப்பாங்க, வீட்டு வேலையெல்லாம் பண்ணி. ஸோ அவங்களுக்கான ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி. அவங்க எப்படின்னா, நிறைய பேர் இருப்பாங்க, பணம் சம்பாதிக்கணும்னு ஆசை இருக்கும், வீட்டிலே இருந்து என்ன பண்ணணும்னு தெரியாது. ஸோ அவங்களுக்கான ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி. அவங்க வந்து இந்த பிசினஸ் பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா இந்த பிசினஸை வந்து இந்த டிஸ்ட்ரிபியூட்டர் ஆகி நீங்க வந்து இந்த பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து அவங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணலாம். எப்படின்னா, நீங்க இந்த கம்பெனியில டிஸ்ட்ரிபியூட்டர் ஆனீங்கன்னா, இந்த டிஸ்ட்ரிபியூட்டர் ஆனதுக்கு அப்புறம் கம்பெனி உங்களுக்கு வந்து ஒரு லைசன்ஸ் கொடுப்பாங்க. எப்படின்னா, உங்களுக்கு ஒரு ரைட் கொடுப்பாங்க. நீங்க இந்த பிசினஸ்ல வந்து ப்ராடக்ட் ரீட்டைலிங் பண்றது மட்டும் இல்லாம யார் பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டியை ப்ரொவைட் பண்ணிக்கணும். ஸோ நீங்க இந்த ரெண்டு விதமான நீங்க ரெண்டு விதமான டிஸ்ட்ரிபியூட்டர்ல இந்த மாதிரி வேலை பண்ணி நீங்க இந்த பிசினஸ்ல வந்து க்ரோ பண்ணலாம். உங்களுக்கான ஏர்னிங்கான வழியை வந்து நீங்க ஓபன் பண்ணிக்கலாம். ஸோ நீங்க இப்ப வந்து உங்களோட கேள்வி இருக்கும், சார் எப்படி சார் நாங்க வந்து இந்த ப்ராடக்ட் ரீட்டைல் பண்றது, எப்படி சார் நாங்க வந்து இந்த பிசினஸ்ல ஜாயின் பண்றதுக்கான உங்களுக்கு கேள்வி இருக்கும். ஸோ அதுக்கான பதில் என்னன்னா, நீங்க என் கூட ஜாயின் பண்ணீங்கன்னா இந்த பிசினஸ்ல, ஸோ நான் வந்து நீங்க வந்து இந்த பிசினஸ்ல நான் இந்த கான்டென்ட்டை நீங்க பார்த்து உங்களுக்கு ஏதாவது புரிஞ்ச ஒரு வேல்யூ நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க என் கூட ஜாயின் பண்ணிக்கலாம். கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன்ல நான் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன். அதுல 4வது லிங்க் ஃப்ரீயா நீங்க வந்து ஐடி ஜாயின் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு வந்து நீங்க என் கூட ஜாயின் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 2 விதமான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நான் கொடுப்பேன். எப்படின்னா,
நீங்க 5000 பில்லிங்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம், 2cc மூலியமாவும் ஸ்டார்ட் பண்ணலாம். எப்படின்னா 2cc மூலியமாவும் நீங்க வந்து கம்பெனி கொடுக்குற ஸ்டார்டிங் காம்போ பேக் ஆஃபரை வந்து நீங்க சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லாம நீங்க வந்து எல்லாரோட ப்ராடக்ட் வந்து ஆட் டு கார்ட்ல ஒன்னொன்னா ஆட் பண்ணி நீங்க 2cc பண்ணிக்கலாம். அப்படி உங்கள்கிட்ட வந்து காசு இவ்வளவு மணி உங்கள்கிட்ட இல்லைன்னா நீங்க வந்து 5000 பில்லிங் மட்டும் பண்ணி இந்த பிசினஸை வந்து நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்க இந்த பிசினஸை வந்து எப்படின்னா ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்க வந்து ஏன் கூட ஜாயின் பண்ணீங்கன்னா இந்த பிசினஸ்ல வந்து உங்களுக்கான ஒரு நீங்க ஒரு நினைச்சீங்கன்னா நான் ஒரு அப்ளைனா இருந்து உங்களை வந்து லாங் டைமா கைட் பண்ணேன்னு உங்களுக்கு நீங்க விரும்புனீங்கன்னா ஸோ நீங்க வந்து என் கூட கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு வந்து இந்த பிசினஸ்ல ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி வந்து உங்களோட லாங் டைம் இந்த பிசினஸ் வந்து பில்ட் பண்ணணும், எப்படி இது வந்து ஒரு வேர்ல்ட் கிளாஸ் சப்போர்ட் சிஸ்டமோட நீங்க வேலை பண்றீங்க, எப்படி வந்து நீங்க டூல்ஸ் யூஸ் பண்றீங்க இந்த கம்பெனில வந்து எப்படி எல்லா ஸ்ட்ராட்டஜி நான் கொடுப்பேன். ஸ்டார்டிங்ல இருந்து இந்த பிசினஸ் பில்ட் பண்றதுக்கான எல்லா கான்டென்ட் எல்லா ஸ்ட்ராட்டஜி நான் கொடுப்பேன். இதே மாதிரி தான் நீங்க உங்களோட வேலை என்னன்னா நீங்க இங்க வந்து உங்களை வந்து ஒரு யூடியூபர் ஆக்குறதுக்கு நாங்க வந்து முயற்சி பண்றோம். ஒரு கண்டென்ட் நீங்க கிரியேட் பண்றது வந்து ரொம்ப வேல்யூபிளான கண்டென்ட் இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப் எல்லா ஸ்ட்ராட்டஜி நீங்க வந்து ஒன் பை ஒன்னா நான் உங்களுக்கு வந்து லாஸ்ட் லைனா ஒரு அப்ளைனா இருந்து உங்களை வந்து கடைசி வரைக்கும் இந்த பிசினஸ்ல வழி நடத்தி போய்கிட்டு இருப்பேன். ஸோ உங்களுக்கு ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்திருக்கும் நான் நினைக்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க நிறைய பேத்துக்கும். ஸோ எதுக்கு நான் இது சொல்றேன்னா நிறைய பேத்துக்கான ப்ராப்ளம்ஸ் நிறைய பேருக்கான டவுட்ஸ் வந்து ஃபாரெவர் லிவிங் ப்ராடக்ட்ஸ்ல இருக்கு. ஸோ அவங்களுக்கு வரைக்கும் இந்த வீடியோ வந்து ரீச் பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். சப்ஸ்கிரைப் பண்ணாம மறந்துடாது.